ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்க் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிறதும் கிடைக்காம போவதற்குமான முக்கிய காரணம் இந்த மேக்ஸாக தான் இருக்கும். இந்த வராத மேக்ஸை எப்படி வர வைக்கலாம், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ மேக்ஸ் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் டெய்லி மேக்ஸ் பார்க்க உட்காந்துடணும். ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு நாள் 2 நாள் உட்காந்துருக்கு. டெய்லியும் உட்காந்துட்டிங்கன்னா அடுத்து ஈஸியாகிடும். ஒரு 60 நாட்கள் கண்ணை மூடிட்டு பல்ல கடிச்சிட்டு 2 மணி நேரம் மேக்ஸ் பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக 2 மணி நேரம் மேக்ஸ் பார்த்தே ஆக வேண்டும், மேக்ஸ் வராதவர்கள். ஓகேவா? இந்த 2 மணி நேரம் மேக்ஸ் பார்க்கும்போது இதில் நீங்கள் என்னெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். கூட்டல் கழித்தல் கூட ஓரளவுக்கு போட்டுருவீங்க. ஆனால் பெருக்கல் வகுத்தல் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ பெருக்கல் வகுத்தல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆவதற்கு இந்த 2 மணி நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் பெருக்கல் வகுத்தல் ஸ்ட்ராங் ஆயிரும், கூட்டல் கழித்தலும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆயிரும். நீங்கள் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த 4ஐயும் ஸ்ட்ராங் பண்ணிட்டாலே ஒரு 60% மேக்ஸில் மார்க் எடுத்துடலாம் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? என்னால் டெய்லி 2 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதெல்லாம் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் ஸ்ட்ராங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் வேல்யூ அண்ட் கியூப் வேல்யூலாம் மனப்பாடம் பண்ணிருங்க. 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் வேல்யூஸை மனப்பாடம் பண்ணிருங்க. 1 கியூப்லேருந்து ஒரு 15 கியூப் அல்லது 20 கியூப் வரைக்கும் உள்ள வேல்யூஸை மனப்பாடம் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா இப்போ 17 எவ்வளவுன்ட்டு ஒரு மல்டிப்ளிகேஷனில் வருது. நீங்கள் 17 × 17ன்னு போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஸ்டெப் எழுதி 3ஆவது தான் கண்டுபிடிக்க முடியும். அதே 17 ஸ்கொயரோட வேல்யூ தெரிஞ்சுன்னா 289, 13 ஸ்கொயர் வேல்யூ 169, 14 196, 15 225, 16 256 அப்படின்னு இந்த ஸ்கொயர் வேல்யூ உங்களுக்கு 20 வரைக்கும் 30 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? எனக்கு கொஞ்சம் கேட்பாங்க, மாற்றி மாற்றி கேட்பாங்க. அப்போ ஸ்கொயர் வேல்யூ ரொம்ப கியூப் வேல்யூ அப்படிதான். இப்போ 8 கியூபோட வேல்யூ என்ன? 8 8 64, 64 × 8 512 இப்படி போட தரணும். இல்லை 8 கியூபோட வேல்யூ 512. 9 கியூபோட வேல்யூ என்னது? 9 9 81, 81 × 9 729. அப்போ 9 கியூபோட வேல்யூ 729 அப்படின்ட்டு இந்த வேல்யூஸ்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சாலே மேக்ஸை கொஞ்சம் ஈஸியாக போட பழகிடலாம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு 2 மணி நேரம் மேக்ஸ் பார்க்கணும், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் ஸ்ட்ராங் பண்ணணும். அண்ட் 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர், 1 கியூப்லேருந்து 10 15 கியூப் வரைக்காட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிடணும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேசிக்ஸான விஷயங்கள். அடுத்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கக்கூடாது. எடுத்துக்காட்டு 4.2ல் ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்கள் செய்தார், பி என்பவர் ஒரு வேலையை 20 நாட்கள் செய்தார் அப்படின்ட்டு உட்காந்துட்டுலாம் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடாது. மேக்ஸ் புக்கு இருக்கா, அதில் தான் அந்த சம் இருக்குல்ல, அதை எதுக்கு உட்காந்து எழுதிக்கிட்டு அதை வச்சுக்கணும். இப்போ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டை பார்க்கணும். எடுத்துக்காட்டில் எப்படி எப்படி இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்காட்டை பார்த்துட்டு அதை தூக்கி அப்படியே நீங்கள் பயிற்சி கணக்கு கொடுத்துருப்பான். பயிற்சியில் என்னது இருக்குது, ஓகே பயிற்சிக்கு ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பயிற்சி கணக்குக்கு ஆன்சர் வரல, அப்போ என்ன பண்ணணும்? அதுலேயே உட்காந்து அது கூட போராடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது இங்கே உள்ள டெஸ்ட்னாலும் சரி, நீங்கள் பார்த்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னாலும் சரி, ஒரு கணக்குக்கு ஆன்சர் வரலையா டக்குன்னு விட்டுட்டு போயிடணும். இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கணக்குக்கு ஆன்சர் இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனலில் மேக்ஸுக்கு எல்லா வீடியோஸ்க்கான பயிற்சி கணக்கும் ஆன்சர் போட்டிருப்பேன். மேஜிக் மேக்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும், அதில் போய் பார்த்தாலும் இருக்கும். இல்லைனா நீங்கள் டாபிக் வைஸாகவே ஒவ்வொரு இதாக இருக்கும். டைம் அண்ட் இருக்கும், எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் போய் பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்க்குறீங்க, ஒரு 5 எடுத்துக்காட்டு, அதுக்கான அது என்ன சொல்ல பயிற்சி கணக்கு பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு பயிற்சிக்கு ஆன்சர் தெரியல அப்படிங்கிறது பட்சத்தில் பயிற்சிக்கான ஆன்சர் என்னன்ட்டு டக்குன்னு போய் பார்த்தணும். அதுலேயே உட்காந்துக்கிட்டு இது எப்படி வரும் ஏது வரும்ட்டுலாம் உட்காந்து யோசிக்கக்கூடாது. டக்குன்னு மூவ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய உட்காந்து எழுதக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாள் செஞ்சார் இப்படி எழுதுவதற்கும், ஏ 12 நாள், பி 18 நாள், 2 பேர் எத்தனை செஞ்சாங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு தப்பு கிடையாது. அதை உட்காந்து எழுதிக்கிட்டு கணக்காக எழுதிக்கிட்டு இருப்பது வேஸ்ட். புக்கில் உள்ள கணக்கு நோட்டில் எழுதுவது, பயிற்சியில் உள்ள கணக்கு நோட்டில் எழுதுவதுலாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா மேக்ஸில் நீங்கள் பார்ப்பதற்கான நேரமே இருக்காது. 2 மணி நேரத்தில் 1 மணி நேரம் எழுதுவீங்க, 1 மணி நேரம் பார்ப்பீங்க. அதேமாதிரி ஏதாச்சும் ஸ்டக் ஆனால் டக்குன்னு யூடியூப்பில் போய் அதற்கான ஆன்சரை பார்த்துட்டு வந்துருங்க. ஸ்டக் ஆனால் அதிலே உட்காந்துருந்தீங்கன்னா சரிப்பட்டு வர்றது. ஒரு 2 மணி நேரம்னா நீங்கள் மினிமம் 25 to 30 கணக்கு பார்க்க முடியும். ஒரு கணக்குக்கு 4 நிமிஷம் வைங்க, 25 கணக்குக்கு எவ்வளோ 100 நிமிஷம் ஆகும்.
ஓகேவா? அப்போ நான் இது வந்து குறைச்சு சொல்றேன். ஒரு 2 மணி நேரத்துலலாம் 25 to 30 கணக்கு அழகா வந்து பார்க்கலாம். அத பார்க்கணும். அப்படி பார்த்தால் தான் நீங்க அப்படி பார்த்தா யோசிச்சு பாருங்க. 60 நாள் இருக்கு. ஒரு நாளைக்கு 25 கணக்குனா 6 25 150. அப்போ 1500 கணக்கு பார்த்துரலாம். 30 கணக்குனா 1800 கணக்கு பார்க்கலாம். இதுல ஓரளவுக்கு நீங்க 1000 கணக்கிட்ட வந்துட்டா கூட உங்களுடைய மார்க் அப்படிங்கிறது 20, 22லாம் ஈஸியா வந்து வந்துரும். அப்போ இந்த மாதிரி பண்ணணும். நம்ம உட்காந்துக்கிட்டு எழுதிக்கிட்டே இருந்தா சரிப்பட்டு வராது. அத வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்ட்ட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்லா டைப் ஆஃப் மாடலுக்கும் கான்செப்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எப்படி கான்செப்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றேன். அத வந்து பார்த்துக்கோங்க. இப்ப எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இருக்கு. இப்ப எல்சிஎம், ஹெச்சிஎஃப்னா எல்சிஎம்னா என்ன? எல்சிஎம்னா கடைசியில 1 வருது வரைக்கும் போடலாம். எந்த நம்பர்னாலும் போட்டு 1 வர வைக்கலாம். அதான் எல்சிஎம். ஹெச்சிஎஃப்னா எந்த நம்பர்னாலும் போட முடியாது. ஒரு 3 நம்பர் இருக்குன்னா 3க்கு காமனா என்ன நம்பர் இருக்கோ அதை தான் போட முடியும். அதுக்கப்புறம் வேரியேட் ஆயிட்டுனா அதுக்கப்புறம் போட முடியாது. இது வந்து ஹெச்சிஎஃப். அப்போ எல்சிஎம், ஹெச்சிஎஃப் கான்செப்ட் புரியணும். அதற்கான ஃபார்முலா என்ன இருக்கு? அதுல ஒரு ஃபார்முலா உண்டு. இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். அப்போ அந்த ஃபார்முலா தெரியணும். அடுத்த புக்கில் வந்து இந்த பின்னம் மெத்தடில் கொடுத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதாவது என்னன்னா, ஒரு பின்னம் டைப்ல கொடுத்துட்டு இதற்கான எல்சிஎம் கண்டுபிடிங்க, இதற்கான ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்கன்னு கொடுத்து அதற்கு ஒரு ஃபார்முலா உண்டு. ஓகேவா? மேலே உள்ளதுக்கு எல்சிஎம், கீழே உள்ளதுக்கு ஹெச்சிஎஃப். அதே அந்த ஃபார்முலா உண்டு. ஓகேவா? அதை வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த எல்சிஎம், ஹெச்சிஎஃப்ல வந்து ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து தேவைப்படும். சிம்பிளிஃபிகேஷன் மாதிரியே இருக்கும். ஓகேவா? அதுக்கு என்னென்ன ஃபார்முலாலாம் தேவைப்படும்? ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்முலா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், a plus b the whole square, a minus b the whole square அப்படின்ட்டு ஒரு 7 ஃபார்முலா கிட்ட அது அந்த இதுக்கு அல்ஜிப்ரா மெத்தட்ல உள்ள எல்சிஎம், ஹெச்சிஎஃப் தேவைப்படும். அப்போ அதை வந்து பார்த்து வச்சுக்கணும். அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகணும். ஃபர்ஸ்ட் எல்சிஎம், ஹெச்சிஎஃப்னா என்னன்னு புரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 எண்களுக்கு கொடுத்துட்டு ஒரு எண்ணை கேட்டால் என்ன, அதுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து பின்னத்தில் கொடுத்தா என்ன டைப்புன்ட்டு, அல்ஜிப்ரா மெத்தடில் கொடுத்தா எப்படின்ட்டு கொடுத்துடணும். அடுத்தது வகுத்தல் மெத்தடில் இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு இந்த இது நம்பர் கொடுத்துருப்பாங்க, 10,000 அப்படிங்கிறது 5 இலக்க எண்களால் வகுப்படும் மிகச்சிறிய எண் என்ன, மிகப்பெரிய எண் என்ன, அப்போ அதற்கு என்ன மெத்தடு அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கணும். கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே பண்ண முடியும். இது எல்சிஎம், ஹெச்சிஎஃப். இப்போ டைம் அண்ட் ஒர்க்கு ரொம்ப ஈஸியானது. இதுலலாம் நீங்கள் ஃபார்முலா, இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து ஃபார்முலா வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது இருக்கும், ஏ பிளஸ் பி டிவைடட் பை ஏ இன்ட்டு பி. இது வந்து எதோட ஃபார்முலானா, ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாள்ல செய்கிறாரு, பி என்பவர் ஒரு வேலையை 12 நாள்ல செய்கிறாரு, 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஏ பிளஸ் பி டிவைடட் பை ஏ இன்ட்டு பின்னு போடுவாங்க. இப்படிலாம் நீங்கள் ஃபார்முலாலாம் படிச்சுக்கிட்டு இருந்தால் சரி வராது. இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 2ஐயும் பெருக்கணும், ஏயும் பியும் பெருக்கணும், மேலே பெருக்கி போடுங்க, கீழே 2ஐயும் கூட்டுங்க. ஓகேவா? ஃபார்முலா தப்பாக சொல்லிட்டேன், மாற்றி சொல்லிட்டேன். கீழே 2ஐயும் கூட்டி போடுங்க, கூட்டி போட்டு அடி கொடுத்த ஆன்சர். இதுதான் டைம் அண்ட் ஒர்க்கோடைய கான்செப்ட். நம்ம டைம் அண்ட் ஒர்க்கோட கான்செப்டை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஏ பி இவங்க 2 பேரும் செய்யக்கூடிய வேலைக்கு எல்சிஎம் எடுத்தா டோட்டல் ஒர்க்கு நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ அந்த டோட்டல் ஒர்க்கை வச்சுக்கிட்டு ஏ வந்து 20 நாள் வேலை செய்கிறாரு, 60 வேலை இருக்கு, ஏ 20 நாள் வேலை செய்யறதுன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்கிறாரு. அதே மாதிரி பி, இந்த மாதிரி தனித்தனியாக கண்டுபிடிங்க. இதெல்லாம் நான் மேக்ஸ் கிளாஸ்ல டீட்டெயிலில் சொல்லியிருப்பேன். அதை வந்து பாருங்க, உங்களுக்கு நல்லா வந்து புரியும். ஓகேவா? அப்போ கான்செப்ட் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமானது டைம் அண்ட் ஒர்க்கு. ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி கான்செப்ட் தான் நிறைய வரும். அதே மாதிரி இந்த திறன் இதெல்லாம் வரும், அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ = பிஎன்ஆர் டிவைடட் பை 100ன்னு எல்லாத்துக்கும் போட்டு செய்யக்கூடாது. அதற்கு கான்செப்ட் என்ன? இப்போ 100 ரூபாய் இருக்குது, 10% வட்டியில் 3 வருஷத்துக்கு எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேவா? 3 வருஷம்னா 30%, 30%னா 30 ரூபா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்க போகுது. அவ்வளோதான். இல்லைனா கூட நீங்கள் 3 டைம் 10 ரூபா கூட்டினா 30. இதுக்கு உட்காந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = பிஎன்ஆர் டிவைடட் பை 100. பியோட வேல்யூ இது, என்னோட வேல்யூ இது, ஆரோட வேல்யூ இது, இப்படி போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா மேக்ஸ் உங்களுக்கு டைமும் நிறைய எடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சம்டைம்ஸ் இப்போ எஸ்ஐ = பிஎன்ஆர் டிவைடட் பை 100 ஃபார்முலா மறக்காது. இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாலாம் எனக்கு இப்போ வரைக்குமே டக்குன்னு மைண்டில் வராது. ஓகே, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலாண்டுக்கு ஒரு ஃபார்முலா, அரையாண்டுக்கு ஒரு ஃபார்முலா, ஃபுல்லுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அப்படின்ட்டு அதுக்கு நிறைய ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிப்பேன் இருக்கக்கூடாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் செய்யக்கூடியதையே அப்படியே செஞ்சிங்கனாலே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்துடும். இப்போ 100 ரூபாய் இருக்குது,
10% இருக்கு. 3 வருஷம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ ரூ. 30 இங்க வருதா? அதே ரூ. 30 தான் அங்கேயே வரும். என்ன கூட ஒரு ரூ. 2 ரூ. 3 கூட வரும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணா கூட ஈஸியா ஆன்சர் வரும். அப்போ ரூ. 30 மேல இருக்கும். ஆனா ரூ. 35 உள்ள இருக்கும். அப்போ ஒரு ரூ. 33. ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன் இருக்கும். 25, 30, 38, 45 இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். பாயிண்ட்ல எல்லாம் வைக்க மாட்டாங்க. 20.24 அப்படிங்கிறது மாதிரிலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இருக்காது. அப்போ நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை செஞ்சு கண்டுபிடிச்சாலே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஆன்சரை எடுக்கிறது மாதிரி தான் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் உட்காந்துக்கிட்டு ஷார்ட்கட் இருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு 331ன்ட்டு. அப்போ 331ங்கிறது ஒரு ஷார்ட்கட் உண்டு. அப்போ அந்த ஷார்ட்கட்லாம் வந்து வீடியோவில் போட்டுருப்பேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் போய் பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஈஸி தான். ஃபார்முலா அட்டன் பண்ணாமே கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே ஆன்சர் வந்துடும். அப்படி இல்லைன்னா கூட 2-1 ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. அப்போ ஷார்ட்கட்டில் போட்டோம். நான் வந்து மேக்ஸ் வந்து பெரும்பாலும் எப்படி செய்வேன், எப்படி பார்ப்பேன் அப்படின்னா கான்செப்டை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஷார்ட்கட் ஒரு சில இது தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் வருதா இல்லையாங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணாலே ஈஸி. நீங்கள் நேர்மையான மெத்தட்னா இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும். நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 120/100 இன்ட்டு 120/100 இன்ட்டு 120/100 வரும். 20% நீங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா அப்போ 120/100 இதை எத்தனை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அடி கொடுக்கறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்போ இதற்கெல்லாம் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து வரும். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மனசில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்து பெர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் வந்து பெருசு கிடையாது. பெர்சன்டேஜ் வந்து கான்செப்ட் தான். இந்த புள்ளி வைக்கிறது அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பெருசாக கிடையாது. நேர்மாறல் எதிர்மாறல்னு ஒரு கான்செப்ட் உண்டு. அதை வந்து டைம் அண்ட் ஒர்க்கு ரிலேட்டடான கணக்காக தான் கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் பண்ணிடுவீங்க. கூடுனா என்ன நேர்மாறல், 2 வேலையும் ஒன்றா கூடுனா நேர்மாறல், ஒரு வேலை கூடி ஒரு வேலை குறைஞ்சா எதிர்மாறல். அப்போ அந்த கான்செப்டில் பண்ணிடுவீங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை டிவைடட் பை வாங்கிய விலை அப்படின்ட்டு நிறைய ஃபார்முலா உண்டு. இதெல்லாம் ஃபார்முலாலாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறேன், அதை 140 ரூபாய்க்கு விற்றுட்டேன், எனக்கு எவ்வளோ % லாபம்னு கேட்குறாங்க. அப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினேன், அதை கீழே போட்டணும். 140 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அப்போ எவ்வளோ ரூபாய் வந்து வேரியேஷன் இருக்குது? 40 ரூபா வேரியேஷனுக்கு. அப்போ 40 ரூபா மேலே போடணும். % எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இன்ட்டு 100. ஓகேவா? அப்போ 100 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 40% தான் லாபம். அப்போ நீங்கள் இதை வந்து இப்படியும் வந்து பார்க்கலாம். இப்போ 100 ரூபாய் இருக்குது, 140 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். எவ்வளோ % லாபம்? 40 கிடச்சிட்டா 40%. அது கரெக்டானு செக் பண்ணி பார்க்கறதுக்கு 100ல் 40% 40 ரூபா. ஆன்சர் கரெக்ட். இப்படி தான் வந்து பண்ணுவோம். அப்போ தள்ளுபடி வந்து பண்ணினாலும் அப்படி தான். இப்போ தள்ளுபடி வந்து பண்ணுவாங்க. தள்ளுபடி எதில் பண்ணுவாங்கன்னு பார்த்து வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஃபார்முலா போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். கான்செப்டை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இந்த கான்செப்டில் தான் செய்கிறாங்க. நீங்கள் ஒரு கடைக்கு போய் பொருளை வாங்கிட்டு வந்தால் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறது மாதிரி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வாங்கிய விலை எவ்வளவு, விற்ற விலை எவ்வளவுனா இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தள்ளுபடி கேட்பாங்க, வேறு இவ்வளோதான். இதுக்கான ஒரு 7-8 ஃபார்முலா இருக்கும். 7-8 ஃபார்முலா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. ஏஜ் ப்ராப்ளம்லேயும் அப்படி தான். ஒரு சில ஷார்ட்கட் உண்டா இல்லை நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது மென்சுரேஷனில் 2D மென்சுரேஷன், 3D மென்சுரேஷன் அளவியல் டாப்பிக்கில் இதுக்கு மட்டும் ஃபார்முலா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 3D மென்சுரேஷன் அளவியலுக்கு கூட 7 மெத்தட் 11 மெத்தட்னு உண்டு. அது ரீசெண்டாக கூட வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். நேற்று தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மற்றபடி இதற்கெல்லாம் ஃபார்முலா வந்து முக்கியம். இந்த 2Dக்கும் 3Dக்கும் அளவியலுக்கு அதில் கனசெவ்வகம், சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம், சமபக்கம் முக்கோணம் எல்லாத்துக்கும் என்னென்ன ஃபார்முலா இருக்குது, அதே 3Dயில் வரும்போது என்னென்ன ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு ஃபார்முலா முக்கியம். இப்போ நீங்கள் ஃபார்முலா அப்படின்ட்டு ரொம்ப கரெக்டாக வந்து படிக்கிறதுக்கு வந்து 2D 3D தான். அதுலேயும் வந்து கான்செப்ட் வந்து இங்கே பெருசாக தேவைப்படுது. இதில் வந்து அந்த ஷார்ட்கட் மெத்தடை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் வருது. சிம்பிளிஃபிகேஷனா போர்டு மாஸ்ன்னு ஒரு ரூல் உண்டு. பிராக்கெட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் போர்டு மாஸ் சப்ட்ராக்ஷன் டிவிஷன் ஃபர்ஸ்ட் வரும். பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஓகேவா? போர்டு மாஸ். இந்த ரூல் வந்து தெரிஞ்சாலே சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சு. இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன். இதுக்கப்புறம் ஒரு சில அல்ஜிப்ரா ஃபார்முலா வந்து தேவைப்படும். அடுத்தது நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஒரு 8 வீடியோ கிட்ட சிம்பிளிஃபிகேஷன் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தாலே போதுமானது. உங்களுக்கு மேக்ஸ் வந்து முடிஞ்சிடும் சிம்பிளிஃபிகேஷன்.
ஏபிஜிபிலையும் கொஞ்சம் ஃபார்முலா வந்து படிக்கிறது மாதிரி இருக்கும். ஓகேவா? n into n plus 1 divided by 2, n into n plus 1, 2n plus 1 divided by 6, n into n plus 1 divided by 2 the whole square. இந்த ஃபார்முலாவை படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட கான்செப்டையும் கான்செப்ட் கிடையாது, அதோட ஷார்ட்கட் இருக்கும். இப்போ n into n plus 1 divided by 2 the whole squareனா அந்த சாதாரண நம்பருக்கு கியூபுக்கும் ரிலேஷன் இருக்கு அப்படின்ட்டு இதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் ஒரு 100 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா போதும், அதே தான் திரும்பி திரும்பி வேறு மெத்தடில் கேட்பாங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது. ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிக்ஸில் இந்த டைஸ் கணக்கு இதெல்லாம் வரும், அதுவும் வந்து நான் நடத்தியிருப்பேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ரொம்பலாம் இது கிடையாது. அப்போ நீங்கள் இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஷார்ட்கட் பார்த்துக்கணும், ஒரு சில இதுக்கு ஃபார்முலா படிச்சுக்கணும். நான் ஃபார்முலா படி தான் கரெக்டாக போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவேன்னா உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும், உங்களுக்கு எங்கேயாவது சொதப்புனா உங்களுக்கு அதுலேருந்து மீண்டு வர தெரியுது. இதே கான்செப்ட் நல்லா தெளிவாக தெரியுது, ஷார்ட்கட் கொஞ்சம் தெரியுதுன்னா ஈஸியாக வெளியே வந்து வர முடியும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து பாருங்க, டெய்லியும் வந்து ஒன்று பாருங்க, இல்லை 2 நாளுக்காட்டும் ஒன்று வந்து பாருங்க. 2 நாளுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா 50 நாளில் 25 கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலாம் வேலை வந்து முடிச்சு. அதை பார்த்தாலே ஒரு 18 to 20 போட்டுற முடியும் மேக்ஸில். ஃபைனலாக வந்து ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். மேக்ஸை வந்து மக்கப் பண்ணணுங்கிறது முயற்சிக்கு போயிடாதீங்க. ஏன்னா ஒரு 2000 சம்ஸ் கிட்ட புக்கில் இருக்கும், 2000 சம்ஸ் எல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி மனப்பாடம் பண்ணோன்னா அங்கே உள்ள ப்ரெஷரில் மனப்பாடம் பண்ண ஒரு ஆன்சர் ஞாபகம் வராது. அப்போ இந்த இவ்வளோ மெத்தடையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இந்த நான் சொன்னதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா நிச்சயம் வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? சிம்பிளாக சொல்லிடுறேன், மேக்ஸை டெய்லி 2 மணி நேரம் பாருங்கள். கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தலுக்கு ஸ்ட்ராங் ஆகுங்க. 1 ஸ்கொயர் to 30 ஸ்கொயருக்கு இது பண்ணுங்கள். 1 கியூப் to 30 20 கியூப் வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஷார்ட்கட்லாம் வந்து எல்லாத்துக்கும் எப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. கான்செப்டில் செய்து ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2D 3Dக்கு ஃபார்முலா ரொம்ப முக்கியம், மற்றபடி அல்ஜிப்ரா ஃபார்முலா ஒரு 7-8 முக்கியம். மற்றபடி கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய எழுதிக்கிட்டு டைம் வேஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. தெரியலையா, ஸ்டக் ஆகிட்டா டக்குன்னு அதுக்கான ஆன்சர் என்னன்ட்டு பார்த்து அடுத்த வேலைக்கு மூவ் பண்ண கற்றுக்கோங்க. ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நல்லா பாருங்க. ஓகேவா? ப்ராக்டிஸ் 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 தான் வந்து சக்ஸஸோட மந்த்ரா. இவ்வளோதான். இதை வந்து நீங்கள் பண்ணீங்கனாலே மேக்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். நீங்கள் வந்து இதை பண்ணாமல் மனப்பாடம் பண்ணிக்கிடும் எனக்கு மேக்ஸ் வராதுன்றது அது வரவே வந்து செய்யாது. நான் வந்து நிறைய உதாரணம் இந்த போனாட்டி பார்த்தேன். 158 கொஸ்டின் கரெக்டு டைப்பிஸ்ட் வச்சவங்க, மேக்ஸில் 8 கொஸ்டின் தான் கரெக்டு. மேக்ஸில் ஒரு 5 கொஸ்டின் மேக்ஸில் கூட போட்டிருந்தா கூட ஜாபு. 163 கொஸ்டின் கரெக்டு, டைப்பிஸ்ட் கிடையாது. கூட 5 மேக்ஸில் 11 கொஸ்டின் நினைக்கிறேன், அவ்வளோது கரெக்ட். கூட ஒரு 4 கொஸ்டின் போட்டிருந்தா கூட வேலை வந்து கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது தான் டிசைடிங் வந்து பண்ணக்கூடியது. ஸோ அதற்கு கொஞ்சம் நிறைய டைம் கொடுத்து கொஞ்சம் நல்லா வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.